ஹலோ மக்களே, எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க செய்ய போகிறோம். ஸோ இந்த பேக்கெட்டை வச்சுக்கொண்டு நான் வந்து இன்றைக்கி ஒரு ரெசிபி செய்ய போகிறேன். இது வந்து உடனடி குரக்கன் கஞ்சி செய்கிறது. ஸோ எப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்த்துடலாம். இதில் வந்து எல்லாமே வந்து போட்டுருக்குறாங்க எப்படி செய்கிற முறைன்னு சொல்லி நான் இதை வந்து ஃபாலோ பண்ணி செய்து பார்த்துடலாம். எப்படி வருதுன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லி நான் உங்களுக்கு ரிவ்யூ சொல்கிறேன். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே பாருங்கள், பேக்கெட் வந்து உடைச்சாச்சு. உடைச்சி பார்த்தோம்னு சொன்னால் இதில் குரக்கன் மாவு வந்து இருக்கிறதுக்குள்ள. அடுத்தது பாருங்கள், இதில் வந்து தேங்காய் பால் பேக்கெட் வந்து கொடுத்துருக்கணும். ஸோ எல்லாத்தையும் வச்சுக்கொண்டு நாங்கள் வந்து ஒரு உடனடியான குரக்கன் கஞ்சி வந்து ரெடி பண்ணிடலாம். எப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்ப்போம். தொடர்ச்சியை பார்த்து கொண்டுருங்க. பாருங்கள், இந்த குரக்கன் மாவு வந்து நாங்கள் இந்த பாத்திரத்தில் வந்து கொட்டிடலாம். ஓகே, இதில் வந்து கிடச்சிருக்குது. இப்போ இதுக்குள்ளே வந்து நாங்கள் தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லபடியாக வந்து கரைச்சி விட்டுற வேணும். பாருங்கள், இப்போ வந்து இந்த குரக்கன் மாவுக்குள்ளே வந்து நாங்கள் தண்ணியை விட்டு நல்லபடியாக வந்து கரைச்சி கொள்ளுவோம். நாங்கள் தேவையான அளவு தண்ணி வந்து விட்டுக்கொள்ளலாம். பாருங்கள், இந்த கட்டியுமே இல்லாமல் நல்லபடியாக வந்து கரைக்க வேணும். பாருங்கள், இந்த குரக்கன் மாவோட வந்து இந்த சவ்வரிசியுமே வந்து சேர்த்துருக்கணும். பாருங்கள், சவ்வரிசி வந்து தெரியுது. நல்லபடியாக வந்து கரைச்சி விட்டுருவோம். நானுமே வந்து முதல் தடவையாக வந்து செய்து பார்க்குறேன். எப்படி வருதுன்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்கிறேன். என்னோடய சேனல் ஏவிஎன் சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. நிறைய சூப்பரான குக்கிங் வீடியோஸ் அதே மாதிரி ட்ராவலிங் வீடியோஸோட வந்து மீட் பண்ணலாம். ஓகே பாருங்கள், நல்ல வடிவை நான் குரக்கமாவை கரைச்சாச்சு. இந்த சவ்வரிசி வந்து கரையாது. பாருங்கள், இந்த தேங்காய் பால்மா பேக்கெட் அதுக்குள்ளே வந்து இந்த தேங்காய் பால்மா வந்து இருக்குது. நல்ல சூப்பர் வாசமாக இருக்குது. பாருங்கள், இதை வந்து கொட்டி இதையுமே வந்து நாங்கள் கரைச்சி ஒரு பக்கம் வந்து வச்சிடலாம். இந்த தேங்காய் பால் மாவுக்குள்ளே வந்து நாங்கள் தேவையான அளவு தண்ணி சேர்த்து அதையுமே வந்து கரைச்சி விட்டுடலாம். பாருங்கள், கையாலேயே வந்து கரைச்சி விட்டுடுறேன். பாருங்கள், தேங்காய் பாலுமே வந்து கரைச்சி எடுத்தாச்சு. இனி நாங்கள் வந்து செய்ய தொடங்கிடலாம். பாருங்கள், அடுப்பை வந்து சிம்மிலேயே விட்டுட்டு நாங்கள் வந்து தொடர்ந்து அப்படியே கிளறி கொண்டு இருக்க வேணும். என்னென்னு சொன்னால் அது டக்கண்டு வந்து கட்டி பட்டுரும். அதனால் நாங்கள் தொடர்ந்து கிளறி கொண்டு இருக்கலாம். பாருங்கள், உங்களை பார்க்கவே வந்து தெரியும் அப்படியே கட்டியாகி கொண்டு இருக்குது. நாங்கள் வந்து தொடர்ந்து கிளற வேணும். இப்படியே கிளற விட்டோம்னு சொன்னால் கட்டியாக வந்துடும். பாருங்க இப்படி வந்திருக்குன்னு சொல்லி நாங்கள் அப்படியே கிளறி கொண்டிருப்போம். இப்போ வந்து நாங்கள் இந்த கரைச்சி வச்சுக்கிற தேங்காய் பாலை வந்து இதுக்குள்ளே வந்து சேர்த்துடுவோம். அதையுமே சேர்த்து நல்லபடியாக வந்து கிளறி விட்டுருவோம். நாங்கள் வந்து சிம்மில் தான் தொடர்ந்து வச்சுருக்க வேணும். அடுப்பை வந்து சிம்மிலேயே வச்சுக்கொள்ளலாம். கூட விட்டோம்னு சொன்னால் அது அப்படியே நல்லா கட்டியாகிடும். ஓகே, இந்த டைமில் வந்து நாங்கள் தேவையான அளவு சீனி வந்து சேர்த்துக்கொள்ளலாம். சுவைக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் வந்து எங்களுக்கு தேவையான அளவு சீனியை வந்து சேர்த்துக்கொள்ளுவோம். அதோடு நாங்கள் சுவைக்கேற்ற மாதிரி உப்புமே வந்து ஒரு கொஞ்சம் வந்து சேர்த்துக்கொள்ளலாம். எல்லாத்தையுமே சேர்த்து நல்லபடியாக கிளறி விட்டுருவோம். பாருங்கள், தொடர்ந்து நாங்கள் கிளறி கொண்டிருக்க வேணும். இல்லைன்னு சொன்னால் கட்டி வைப்போம். இது வந்து 5 நிமிஷத்துலேயே செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தாங்க. நீங்களுமே வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, நாங்கள் வந்து சீனியெல்லாம் காணுமோன்னு சொல்லி கையில் கொஞ்சமாக விட்டு பார்த்துடலாம். ஓகே, சூப்பராகவே இருக்குது. சீனி வந்து எல்லாம் காணும்.
பாருங்க ரெடி ஆகிட்டு நாங்கள் எங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இன்னுமே வந்து நாங்கள் வற்ற விட வேணும்னு சொன்னால் கொஞ்சம் வந்து வற்ற விட்டுக்கலாம். நான் வந்து இந்த பதத்தில் வந்து குடிக்கிறதுக்கு எனக்கு பிடிக்கும். அதால் நான் வந்து இந்த குரக்கங்கஞ்சியை வந்து இதோட வந்து நிப்பாட்ட போகிறேன். உங்களுக்கு வந்து இறுக்கமான பதம் விருப்பம்னு சொன்னால் நீங்கள் அதை வந்து இன்னும் கொஞ்சம் பாருங்க. சூப்பர் டேஸ்டியான குரக்கங்கஞ்சி வந்து 5 நிமிஷத்துலேயே வந்து ரெடி ஆகிட்டுது. நீங்களுமே வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லி சாப்பிட்டு பார்த்துடலாம். சூப்பர், உண்மையிலேயே வந்து டேஸ்ட்டாக இருக்குது. இதுக்கு வந்து 10 கேட்டு கொடுக்கலாம். ஸோ நீங்களுமே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோ பண்ணலாம்.